Recording in progress. Worship you, Lord. Praise you, Lord. Worship you, Lord. Beautiful, powerful, you don't want this. Beautiful, powerful, you don't want this. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி, கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. Praise you, Lord. Worship you, Lord. Praise you, Lord. Worship you, Lord. Beautiful, powerful, you don't want blessings. Beautiful, powerful, you don't want blessings. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அளியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்காய் எவையெல்லாம் உங்களை கடினப்படுத்தியதோ அவைகளை எளிதாக்குகின்ற நாளாய், எளிதாய் பெற்றுக்கொள்ளுகின்ற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நீங்கள் இதுவரையில் கடந்து வந்த சூழ்நிலைகளில் காணப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகளில் மீள முடியாமலும், தோல்விகளையும் நஷ்டங்களையும், அவமானங்கள், நிந்தைகள், குழப்பங்கள், பிரிவினைகள், கசப்புகளில் போராடிக்கொண்டும் இவைகளிலிருந்து விடுதலை வேண்டி தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் காத்திருந்தும் ஆத்துமாவிலே நொறுங்குண்டவர்களாய், விடாய்த்து போயும் சோர்வுற்றும் இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை தேற்றும்படி கர்த்தருடைய வார்த்தையானது சொல்லுகின்றது, நீ காற்றையும் காணமாட்டாய், மழையையும் காணமாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கான சூழ்நிலைகள் யாவையும் நான் மாற்றுவேன், ஆசீர்வாதங்களினால் நிரப்புவேன் என்கிறார். நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக போராடி ஜெபித்தீர்களோ அவைகள் உங்கள் பார்வைக்கு முடியாததாக காணப்பட்டாலும் கர்த்தரின் பார்வைக்கு அது அற்ப காரியம். ஆகவே இன்றைக்கு உங்களின் ஜெபங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜெயமாக மாற்றி தந்து ஆசீர்வதிக்கின்றார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே 3 ராஜாக்களும் தங்களுக்கு எதிராக எழும்பின மோவாபியரை முறியடிக்கவும், தங்கள் தேசங்களை காப்பாற்றும்படியாகவும் ஆலோசனைகளை கேட்பதற்கு தீர்க்கதரிசியாகிய எலிசாவினிடத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். போகிற பாதையோ வனாந்தரமாக இருப்பதினால் அநேக உபத்திரவங்களை, பாடுகளை சந்திக்க நேரிடுகின்றது. தங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போகின்றது. அடுத்து பிரச்சனைகளை கடந்து எலிசாவிடத்திற்கு போகிற போது எலிசா அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் அவர்கள் பிழைத்திருக்கும்படி வாய்க்கால்களை வெட்ட சொல்லுகின்றார். காற்றும் மழையும் பெய்யாத, எதிர்பார்க்கவே முடியாத வனாந்தரத்தில் 3 ராஜாக்களும் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
வாய்க்கால்களை வெட்டினார்கள். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிற்று. அந்த தண்ணீர் அவர்களுக்கு மாத்திரம் போதுமானதாக அல்ல. வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று. அப்படியாக கர்த்தர் 3 ராஜாக்களை வனாந்தரத்தில் அவர்களுக்கு அரிதான காரியங்களை அற்ப காரியமாய் மாற்றி அதை தொடர்ந்து பெரிய வெற்றியை கொடுத்து ஆசிர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் வனாந்தரம் போன்றும் தண்ணீர் இல்லாத பள்ளத்தாக்குகளை போன்றும் காணப்படுகிறதா? எந்த நன்மையும் காணப்படவில்லையே. போராட்டங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் பிரிவினைகளும் சமாதான குறைவுகளும் பலவீனங்களும் பற்றாக்குறைகளும் வியாதியின் கூறுகளினால் மனசோர்வுகளும் வந்து வந்து உங்களை வேதனைப்படுத்துகின்றதா? இதிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் ஜெபித்து வருகின்ற என கருமையானவர்களே, உங்களுக்கு கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே சூழ்நிலைகளை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போராடாமல் கர்த்தரின் கரத்தில் விட்டுவிடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிற வார்த்தையை விசுவாசியுங்கள். 3 ராஜாக்களும் வார்த்தையை விசுவாசித்து வெட்டினார்கள். பெரிய நன்மையை, ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படியே நீங்களும் உங்களின் வனாந்தரமான சூழ்நிலைகளுக்கு நேராக விசுவாசமாய் கர்த்தரின் வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையில் எவையெல்லாம் கடினமாய், கடக்க முடியாததாய், குணமாக்கப்படாததாய், கட்டுகள் அவிழ்க்க முடியாததாய், அரிதாய் கடினமாய் காணப்படுகிறதோ அவற்றை கர்த்தரின் சமூகத்தில் பெற்றுக்கொண்டோம். நன்மையை, ஆசீர்வாதங்களை, இரட்சிப்பை என்று விசுவாசமாய் அறிக்கை செய்து ஜெபியுங்கள். உங்களுக்கு கடினமாய் தோன்றுகின்ற காரியங்கள் கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியமாகும். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சங்கீதம் 91:4. பிரியமானவர்களே, இந்த மாதம் 1ஆம் திகதியில் நிற்கிறோம். தேவனிடம் எங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்கள் போராட்ட வேலைகளை அறிந்து கர்த்தர் உங்களை தமது சிறகுகளாலே மூடுகிறவராயிருக்கிறார். கோழி குஞ்சுகளுக்கு தீங்கு வருவதை தாய்க்கோழி அறிந்திருக்கும். பருந்தோ பல்லூரோ வரும்போது எச்சரிக்கை குரல் கொடுக்கும். உடனே கோழி குஞ்சுகள் மிக வேகமாக தாயின் செட்டைக்குள் மறைந்து கொள்ளும். தீங்கு கடந்து செல்லும். அவரை குஞ்சுகள் வெளியே வராது. தேவ பிள்ளைகளே, நாம் போராடும் போதெல்லாம் வந்தடையக்கூடிய அன்புள்ள கர்த்தரின் செட்டைகளின் நிழல் எமக்குண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நீங்களும் உங்களின் அன்பான குடும்பங்களும் கிறிஸ்துவின் மறைவில் இருக்கின்றீர்களா? தீங்குகள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள், கொலைகள், குண்டுவெடிப்புகள், பூமி அதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்குகள், மனிதனை மனிதன் பழிவாங்கும் ஈவிரக்கமற்ற செயல்கள் மனித வாழ்க்கையை நம்பிக்கையற்றதாக மாற்றி விடுகின்றன. பாவங்களால் வரும் தீங்குகள் மனதை சோர்வடைய செய்கின்றன. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் எம்மை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். யாபேல் என்பவன் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை
துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, நாமும் எம்மை ஒப்பு கொடுத்து எந்த போராட்டத்திலும் சோர்ந்து விடாதபடி அதிலிருந்து எம்மை பாதுகாக்கும்படி இப்பொழுதே எம்மை தாழ்த்தி தேவனின் சட்டையின் மறைவிலே தங்க ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:4 வாசிக்கலாமா? தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்கள் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லை 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும், வழியை ஆயத்தப்படுத்தணும், அவருடைய நாமம் யெகோவா என்பது களி கூறணும். இந்த 3 விஷயம் இந்த சங்கீத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை ஏன் கீர்த்தனம் பண்ணணும்? கீர்த்தனம் பண்ணுவது என்பது பாடுவது. அவருடைய நாமத்தை ஏன் பாடி புகழ்ந்து துதிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் மனுஷங்களை உண்டாக்கினதே அவருடைய நாமத்தை துதித்து பாடுறதுக்கு தான். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படி தான் கர்த்தர் ஜனங்களே உண்டாக்கினார் இல்லையா? அதாவது கீர்த்தனை பண்ணுவதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, அவரோடு கூட உறவு கொள்வது, நெருங்குவது அப்படின்னு அர்த்தம். நம்ம கீர்த்தனை பண்ணுவதனால தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேருவதற்கான வழி நமக்கு உண்டாகிறது. அது மட்டும் இல்லை, வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமாம், வனாந்தரங்களில் ஏறி வருகிறார். இது பேசிக்காக யாரை சொல்லுவாங்கன்னா, யோவான் சாணங்கள் சொல்வார். அவர் தான் வனாந்தரத்தில் என்ன செய்தாருங்க? வழியை ஆயத்தப்படுத்தினார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அதுக்கு யோவான் சாணங்கள் வந்தார். இன்றைக்கு நாம தேவைப்படுறோம். ஒவ்வொருத்தரும் யோவான் சாணங்கள் தான். வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கான வழி ஆயத்தமாகணும். அவருக்கான வழி என்ன அப்படின்னா, பரலோக வழி, பரிசுத்த வழி, பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கிற வழி, அதான் அவருடைய வழி. அப்போ வழியை ஆயத்தப்படுத்தணும். நாம் இன்னைக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இயேசுவண்டை போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க, வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது அப்படின்னா என்னென்னா, காஸ்பல் சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும், அவங்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லணும், அவர்களுக்கு எப்படியாங்கள தேவனை வெளிப்படுத்தி அந்த வழியை கண்டுபிடிக்க உதவி செய்யணும். இதுதான் ஆயத்தப்படுத்துவது. அப்போ அன்னைக்கு யோவான் என்ன செய்தாருங்க? அவர் வனாந்தரத்தை நின்று கூப்பிட்டார், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதா தான். எல்லாரும் வாங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லலை, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. இந்த வழி, இந்த வார்த்தை கேட்ட உடனே வழி உண்டாயிடுச்சு. இந்த வழி என்ன ஆயிடுச்சுங்க? அநேகரை மனம் திரும்ப செய்து தேவனண்டை கெட்டி சேர்த்தது. அப்போ அந்த வேலையை இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய நாம யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமேன். அவருடைய நாம 1000 நாமங்கள் சொல்கிறாங்கல்ல, அவருடைய நாமம் யெகோவா. ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எல்லா இடத்திலும் கர்த்தர் என்று இருக்கிற எல்லா இடத்திலும், பழைய ஏற்பாட்டு புத்தகம்னா பழைய நாட்களில், ஆதி நாட்களில் கர்த்தர் என்ற இடத்துல யெகோவா தான் எழுதப்பட்டிருந்ததா. அப்போ இன்னைக்கு அதை அப்புறம் தான் மாற்றி எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவருடைய நாமம் யெகோவா இல்லைங்களா? அவருடைய நாமத்தில் நம்ம களி கூறணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல கேட்டுக்கொள்கிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷம். எதுக்கெல்லாம் சந்தோஷம்? இன்னைக்கு இந்த வசனத்தின் பிரகாரம் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் கீர்த்தனை பண்ணுறேன், வழி ஆயத்தப்படுத்திட்டேன், அதனால் நான் களி கூறுறேன். ஆமென். இன்னைக்கு அதை செய்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நேர்த்தியான ஆசீர்வாதத்தை எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறீங்கப்பா. இது ஆண்டவரே, எங்களுக்கு கீர்த்தனை பண்ணுவதும் வழி ஆயத்தப்படுத்துவதும் களி கூறுவதுமாக இருக்க உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவோம்னு விசுவாசிக்கிறோம். இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு, இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் புகுவோர் யாவரும் சந்தோஷிப்பித்து எந்நாளும் கம்பீரித்திருப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மேல் களி கூறுகிறவர்களாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி
சங்கீதம் 5:11 இப்படியாக சொல்லப்படுகிறது, ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களும் அங்கே அவருக்குள்ளே மறைந்திருக்கிறவர்கள், அதாவது புகுந்திருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷிப்பார்கள் என்று, என்னாலும் கம்பீரிப்பார்கள் என்றும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை காப்பாற்றுகிறோம் அவரே இந்த நாட்களில் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவர்கள் மேல் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களிலே நம்பி இருக்கிற வேளையிலேயே அவருக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் அடைக்கலமாக, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகித்திருப்பான் என்று. அப்படியானால் அவருடைய நாமத்துக்குள்ளே நாங்கள் மறைந்திருக்கிற வேளையிலே, புகுந்திருக்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு சந்தோஷமும் ஒரு கம்பீரமும் இந்த நாட்களிலே உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக இருக்கிற வேளையிலே தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல, அவருக்குள்ளே நம்மை கழிகூறவும் இந்த நாட்களிலே செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் முதலாவதாக அவரை நம்புகிற வேளையிலே அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய கரங்கள் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களை மூடி பாதுகாக்கிறது. கர்த்தரை நாங்கள் நம்ப வேண்டும், எக்காலத்திலும் நாங்கள் அவரை நம்ப வேண்டும். அப்படியாக, ஏனென்றால் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் என்றால் அதனுடைய அர்த்தம் கடவுள் என்று சொல்லி சொன்னால் எல்லாவற்றையும் கடந்தவர், காப்பவர் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் என்றைக்கு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா இருந்தால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் இந்த நாட்களிலே வீணாக போவார். வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவரை நம்பி இந்த நாட்களிலே நாங்கள் செயல்படுகிற வேளையிலே தேவனுடைய அந்த அக்கினிமயமான கரங்கள் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் நமக்காகத்தான், நம்மை பாதுகாக்கும்படியாகத்தான் அவர் தன்னுடைய கரத்தை இந்த நாட்களிலே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய கரத்திலிருந்து வழிகிற அந்த இரத்தம், அந்த பரிசுத்த இரத்தம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு பாதுகாப்பை இந்த நாட்களிலே உருவாக்குறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது அவர் எங்களை ப்ரொடெக்ட், அதாவது பாதுகாத்து இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களை முதலாவதாக நாங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பாதுகாப்பு நமக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிறதும் பெறக்கூடியதாகவும் இருக்கிறது. நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலும் அவர் நம்மை இந்த நாட்களிலே காப்பாற்றுகிறார் என்பதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களிலே நேசிக்கிற வேளையிலே இந்த நாட்களிலே அவருக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் களி கூறுகிறோம் என்பதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். அப்படியானால் இந்த காரியங்கள் நமக்குள்ளே நடக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் அவர் மேலே ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் கொண்டிருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கை இல்லாமல் தேவனை இந்த நாட்களில் நாங்கள் தரிசிக்க முடியாது, தேவனை நேசிக்க முடியாது. அப்படியாக அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களில் நடப்போமா இருந்தால்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அங்கே நமக்குள்ளே ஒரு பாதுகாப்பை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமை பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்கள் பணத்தை நம்பினால் பணம் உங்களை ஏமாற்றிவிடும். சகோதரர்களை, நண்பர்களை, உறவினர்களை நம்பினால், மனுஷர்களை நம்பினால் அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களை நம்பி பாருங்கள், அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்.